صلاة الله على الهادي النبي شفيع الخلق في اليوم الرزي نسيم تحية المولى العلي على صحاب طه المبتحي خصوصا أهل بدر من كرام خيار من ذوي الفضل الجلي هم الأبرار أعلام حداة نفوسهم فدوها للنبي فسبحان الإله وقد براهم وأولاهم در المجد سمي هووا عزا وفضلا والكمال بصحبة خاتم رسل البهي غزوا لله غزوات وعالوا ببدر كلمة الله الذي سرات شهداء أهل بر علاة أهل إكرام خفي فكم فرج يجيء إذا تواسل به والفتح في حال سني فسبحان الإله وقد براهم وأولاهم در المجد سمي هووا عزا وفضلا والكمال بصحبة خاتم الرسل البهي غزوا لله غزوات وعالوا ببدر كلمة الله العلي سرات شهداء أهل بر ولاة أهل إكرام خفي فكم فرج يجيء إذا توسل به والفتح في حال سني بهم نرجو الإله لكشف ضر ونيل مطالب القلب شديد صلاة الله دائمة تفوق على طه النبي الهاشمي وآل والصحابة ما تواصل بأهل البدر ذو خوف بني رضي الله عن أهل بدر رضي الله عن شهداء رضي الله عن أهل بدر رضي الله عن شهداء رضي الله عن أهل بدر رضي الله عن شهداء اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه رحمة للعالمين راحة العاشقين مراد المشتاقين شفيع المذنبين حياة العالمين حبيب رب العالمين جد الحسن والحسين زينة فرش زمين جانش عرش برين روح الوجود محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعلم நாயக கோமான் அவர்களின் தெய்வீக திவ்ய திருமுகத்தை தன் அகக்கண்ணாலும் முகக்கண்ணாலும் பேரானந்த பரவசத்தோடு பாசாதத் ஜியாரத் ஷரீஃப் செய்து ஈருலக பேற்றினையும் ஈருலோக வெற்றியையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடம் பெற்றுக்கொண்ட அஸ்ஹாபல் பத்ரியன்கள் ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் أفاض علينا البركات منهم دهر الدهر آمين அஸ்ஹாபல் பத்ரியன்கள் ஏராளமான சஹாபாக்களுடைய உருஸ் முபாரக்குடைய மாஹை முபாரக்காகும் ஷஹ்ர் தய்யிபாவாகும் இந்த துல்ஹஜ் மாதம் மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருஸ் முபாரக்கும் அஸ்ஹாபல் பத்ரியன்களுடைய உருஸ் முபாரக்கும் நிறைந்த மாதமா பத்ர் சஹாபாக்கள்னு சொன்னாலே என்ன அங்க முதல்ல அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன்மையா இருப்பாங்க பத்ர் சஹாபாக்கள்ல முதன்மையான பத்ர் சஹாபாக்கள் யாரு சையதுனா ஹம்ஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்
ஏன்னா பதில் காலத்துல முதல்ல எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய தெய்வீக திவ்ய திருவாயால் வந்த புனிதமான வார்த்தை எது? கும் யா ஹம்சா, கும் யா அலி, கும் யா உபைதா. ஹம்சா எழுந்திருங்க, அலி எழுந்திருங்க, உபைதா எழுந்திருங்க. ஹம்சா யாரு? நாயகத்துடைய அருமை அம்மல் கரீம், ரசூலுல்லாஹ்வுடைய சங்கையான சின்ன வாப்பா. அலி நாயகம் சொல்லவே வேணாம், நாயகத்துடைய நப்சு தையீபா, ரசூலுல்லாஹ்வுடைய சின்னப்பா மகனும் கூட, தன் அருமை மணாளரும் கூட, ரசூலுல்லாஹ்வுடைய நப்சுல் கரீம், ரசூலுல்லாஹ்வுடைய நப்ச முஹம்மதிலேயே வாசில் முவஸ்ஸிலா அல்லாஹ்வே ஆக்குறா குர்ஆன் ஷரீஃப்ல. மாஷா அல்லாஹ், நப்ச முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். உபைதா ரலியல்லாஹு தஆலா அவங்கள குறைஷி, ரசூலுல்லாஹ்வுடைய ஹாஷிமி குடும்பத்தை சார்ந்தவங்க. மாஷா அல்லாஹ். பத்ர் சஹாபாக்கள்னு சொன்னாலே மாஷா அல்லாஹ் அதுல முதல்ல அல்லாஹ் ஹைலைட் பண்றான் யார? ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் தஹார. மாஷா இஸ்லாம்ல தீன்ல என்ன, யாரும் தன் மன இஷ்டத்துக்கு தன் மனோ இச்சைக்கு எதையும் ஹைலைட் பண்ண முடியாது. அல்லாஹ் விட மாட்டான். அதெல்லாம் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்? அட்ரஸ் இல்லாம ஆக்கி போடுவான். அப்ப மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஹைலைட் பண்றான் யார? மாஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் தஹார. அஸ்ஹாபுல் பத்ர்னு சொன்னாலே அங்க ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் தஹார தான். மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அந்த அஸ்ஹாபுல் பத்ரீன்களுடைய மகத்துவத்தை, மேன்மையை குர்ஆன் மாஷா அல்லாஹ் சொல்லு. இந்த துல்ஹஜ் மாதத்துல பத்ர் சஹாபாக்களுடைய உருஸ் முபாரக்னு பார்த்தோம்னு சொன்னா, முதல்ல ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு உருஸ் முபாரக் துல்ஹஜ் மாசம் புற 14. அது மாதிரி மாஷா அல்லாஹ் ஜலீலுல் கத்ர் பத்ர் சஹாபி, இரண்டாவது खलीफा ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹாதத் முபாரக் நடந்தது இந்த துல்ஹஜ் மாசம் போற 26 மாசம். மூணாவது खलीफा ஹஜ்ரத் ஸுன்னூரைன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹாதத் முபாரக் உருஸ் முபாரக் துல்ஹஜ் மாசம் போற 17 மாசம். அதுபோல மாஷா அல்லாஹ் பத்ர் சஹாபி, அன்சாரி சஹாபி, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை உம்மா நாச்சியார், கண்மணி நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார் சையதா தய்யிபா தாஹிரா ஜக்கியா மௌலாத்தினா அல் விலாயத்துல் உதுமா சித்திகத்துல் குப்ரா ஆமினா பின்த் வஹப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். சையதா ஆமினா நாயகியுடைய முபாரக்கான குடும்பம் பனு ஜஹரா. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மாவுடைய குடும்பத்துக்கு பேர் என்ன? பனு ஜஹரா. எப்படி நாயகம் அவர்கள் குறைஷி குடும்பத்துல ஹாஷிம் கிளையில வர்றாங்களோ, அது மாதிரி நாயகத்துடைய அருமை உம்மாவுடைய குடும்பம் சையதா ஆமினா நாயகியுடைய குடும்பம் என்ன? பனு ஜஹரா. அந்த பனு ஜஹரா குடும்பத்துல உள்ள பெண்மணியுடைய சிறப்பான வயிற்றுல பிறந்த அன்சாரி சஹாபி. நாயகத்துடைய உம்மா மாதர் குலத்து மாணிக்கம் அல் விலாயத்துல் உதுமா சித்திகத்துல் குப்ரா சையதா ஆமினா நாயகியுடைய புனிதமான குடும்பத்தை சார்ந்த சிறப்பான தாய் பெற்றெடுத்த புள்ள யாருன்னு சொன்னா ஹஜ்ரத் தமீம் பின் யுஆர் அல் ஹஜ்ரஸி அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா சஹாபி ரசூல் தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா. இன்னைக்கு நம்ம என்ன உருஸ் முபாரக்கில் இருக்கிற அருசாகிய ஹஜ்ரத்துல் அக்தஸ் தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தமீம் சன் ஆஃப் யுஆர், யுஆருடைய மகன். மாஷா அல்லாஹ். யுஆருடைய மனைவி யாரு? பனு ஜஹரா குடும்பத்தில் உள்ள பெண். மாஷா அல்லாஹ். அப்ப சஹாபி ரசூலுடைய உம்மா சையதா ஆமினா நாயகியுடைய புனிதமான குடும்பத்தை சார்ந்தவங்க. மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஹாபுல் பத்ரியன்கள் நம்ம 313 பேர் சொல்றோம். ஆனா 313 பேர் அப்படி ஒண்ணும் சாலடா 313 ஒண்ணும் கிடையாது. நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. 300, 307, 8, 6 அப்படி பல கருத்து வேறுபாடு. அல்லாஹ் ரசூல் ஆலம். மாஷா அல்லாஹ். 300க்கு மேல, 320க்கு உள்ள, 21 போல கருத்து வேறுபாடுறது கூட. 300க்கு தாழவும் இல்லை, கீழையும் இல்லை.
அப்ப இந்த பத்ர் சஹாபாக்கள் இந்த 300 சொச்ச பேர்ல தமீம்ங்கிற பேர் உள்ளவங்க 3 பேர் தான் மாஷா அல்லாஹ். தமீம்ங்கிற பேர் உள்ளவங்க 3 பேர் தான் மாஷா அல்லாஹ். அதுல 2 தமீம் மாஷா அல்லாஹ். ஒரு தமீம் முஹாஜிர் மக்கத்துக்காரங்க, தமீம் பின் ஹிராஷ். பத்ர் சஹாபாக்கள்ல 3 தமீம்ல ஒரு தமீம் தமீம் பின் ஹிராஷ் ரலியல்லாஹு தஆலா. இவங்க முஹாஜிர், அன்சாரி அல்ல. தமீம் மௌலா கன்ம பின் சில்ம், கன்ம பின் சில்ம்னு சொல்லக்கூடியவருடைய அடிமையா இருந்த ஒரு தமீம். அவங்க அதாவது மக்கத்துக்காரங்க அல்ல, வேற ஒரு கரியால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் 2 தமீம், 3 தமீம்ல 2 தமீம் முஹாஜிர், ஒரு தமீம் தமீம் பின் ஹிராஷ். இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, ஜாலியத்துல் அக்தார் வ ஸைஃபுல் பத்தார்ங்கற கிதாபுல மாஷா அல்லாஹ் என்ன இதோடைய டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு மாஷா அல்லாஹ். அரபி கிதாப் மாஷா அல்லாஹ். உலமாவு பார்க்கணும்னா ஜாலியத்துல் அக்தார் வ ஸைஃபுல் பத்தார் மாஷா அல்லாஹ். தமீம் பின் ஹிராஷ் ரலியல்லாஹு தஆலா முஹாஜிர் சஹாபி. நம்ம உருஸுக்கு வரோம், ஒரு டீட்டெயில் ஒரு விளக்கமும் இல்லாம இருந்தோம்னா அந்த வேடிக்கை தான் பார்க்க வரும். அவங்கள பற்றிய விஷயத்தை அல்ஹம்துலில்லாஹ் கல்புல உள்வாங்கினாதான் அவர்களோட நமக்கு என்ன ஆழமான தொடர்பு உண்டாகும் மாஷா. இமாமுல் ஹிந்த் மௌலானா ஷா முஹம்மது கியாமுத்தீன் அப்துல் பாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களோட முரீத். இமாமுல் ஹிந்த் யாரு? பஹருல் உலூம் சர்க்காருடைய பேரப்பிள்ளை. பஹருல் உலூம் சர்க்காருடைய பேரப்பிள்ளைகிட்ட லக்னோல ஃபரங்கி மஹல்ல ஒரு முரீத் கேட்டாப்புல, ஹுசூர் நான் ஹுசூர் கரீப் நவாஸ் ஜியாரத்துக்கு அஜ்மீர் ஷரீஃபுக்கு போயிட்டு வருவான். ஹஜ்ரத் கியாமுத்தீன் அப்துல் பாரி இமாமுல் ஹிந்த் இஜாசத்து கொடுத்து போயிட்டு வான்னு சொன்னாங்க. மாஷா அல்லாஹ் அவர் லக்னோல இருந்து ஃபரங்கி மஹல்ல இருந்து அஜ்மீர் ஷரீஃப் வந்தாரு. சுல்தான் அவுலியா காஜா மொயினுத்தீன் சிஸ்தியுடைய உருஸ் முபாரக்கள் எல்லாம் ஷாமில் ஆனாரு, பார்த்தாரு, கொண்டாரு. எல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் மாஷா அல்லாஹ் அவர் லக்னோக்கு ஃபரங்கி மஹல் போனவொடனே இமாமுல் ஹிந்த் சர்க்கார் கேட்டாங்க, மகனே ஹுசூர் கரீப் நவாஸ் உருஸ் முபாரக் போனியே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. அவர் சொன்னாரு, ஜமானே சர்க்கார் திருமண இடம்லாம் லைட்டிங், அது இது மேஃபில் சமா கவாலி, என்ன ஹல்வா லட்டு, என்ன நல்லா மட்டன் ரொட்டி பிரியாணி எல்லாம் ரொம்ப ஜபர்தஸ்தா இருந்துச்சுன்னு சொல்லி என்ன அதை கண்டது பூரா திண்டது பூரா வர்ணிச்சார். ஹஜ்ரத் இமாமுல் ஹிந்த் சொன்னாங்க, என்னப்பா நீ போய் காண வேண்டியது காணாம ஏதோ பார்த்துட்டு வந்துக்கிறேன்னு சொல்லி. அவர் என்ன எஜமானேட்டார், அடே போனியே அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஜா மொயினுத்தீன் சிஸ்தியுடைய நூர பாத்தியா, காஜா பாத்தியா, காஜா சர்க்காரோட ஜல்வா ஃப்ரோஸ பாத்தியா. அவர் அப்படியே தஹய்யுராய் நின்றார். மறுபடியும் போ மாஷா, ரிட்டர்ன் போ மறுபடியும். இமாமுல் ஹிந்த் மௌலானா கியாமுத்தீன் அப்துல் பாரி சர்க்கார் உத்தரவோடு மறுபடியும் வந்தார் மாஷா அல்லாஹ். லக்னோல இருந்து அஜ்மீர் ஷரீஃப் வந்து பார்த்தா அஜ்மீருக்கு வந்து என்ன அவரு புலந்தர்வால தான் நிக்கிறாரு. குப்பத்து சிஸ்தில இருந்து சர்க்கார ரோதா ஷரீஃப்ல குப்பா ஷரீஃப் இருக்குதுல்ல, அதுல இருந்து ஒரு 100 மாஷா அல்லாஹ் போகுது. 100 போகுது கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் போக்கிட்டே இருக்குது மாஷா அல்லாஹ். ஒரு 100 பெரிய பில்லர் மாதிரி போகுது மாஷா அல்லாஹ். அந்த 100ல இவர் அஜ்மீர் ஷரீஃப்ல புலந்தர்வால இருந்து ஆழத்தை பூரா பார்த்தார். மஷ்ரிக்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்கிறார். இப்ப நாங்க எப்படி ஒருத்தர் வெயிட் பண்றோம் பார்க்கிறோமோ இந்த மாதிரி மாஷா அல்லாஹ் ஆழத்தை பூரா அஜ்மீர்ல புலந்தர்வால இருந்துக்கிட்டேன்னா ஆழத்தை பூரா பார்க்கிறார். அவர் பார்த்தவன் அவருக்கு என்ன தர்பார் ஷரீஃப் உள்ளுக்குள்ள போறதுக்கு அவருக்கு ஹவுஃப் ஆயிடுச்சு. அப்படி திரும்பிட்டார். திரும்பி போனார். போய் லக்னோல போய் போனவன சர்க்கார் கேட்டாங்க, என்ன பார்த்தேன்? இதுமான நான் என்ன சொல்ல மாஷா, ஒரு பெரிய 100 சர்க்காருடைய குபத் ஷரீஃப் உள்ள இருந்து மாஷா அல்லாஹ் மேல போனுச்சு. கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் 100 போகிட்டே இருந்துச்சு மாஷா அல்லாஹ், போகிட்டே இருந்துச்சு மாஷா அல்லாஹ். அந்த 100ல நான் ஆழத்தை பூரா பார்த்த சர்க்கார். அந்த 100ல நான் ஆழத்தை பூரா பார்த்த சர்க்கார். அப்ப இமாமுல் ஹிந்த் சர்க்கார் சொன்னாங்க, காஜா மொயினுத்தீன் சிஸ்தியுடைய செஹரா முபாரக் சர்க்கார வஜ்ஹுல் கரீம் வரக்கூடிய 100 மாஷா அல்லாஹ். காஜாவுடைய வஜ்ஹ் சரி அல்லாஹ்வுடைய அர்ஷ பார்த்து இருக்குது மாஷா அல்லாஹ். வஜ்ஹ் முபாரக்ல இருந்து வரக்கூடிய 100 அது மாஷா அல்லாஹ்.
நீ அதுலயே மஷ்ரிக்ல இருந்து மகரிப் வரைக்கும் பார்த்தேன்னு சொன்னா ஹாஜா ஐனானி ஷரீஃபை ஓபன் பண்ணா மாஷா அல்லாஹ். ஹாஜாவுடைய முபாரக்கான திரு கண்கள் மூடி இருக்கும் போது என்ன செஹரா முபாரக் கூடிய நூறுடைய ஜல்வா அஃப்ரோஸ் இந்த அளவுக்கு ஆளாவா இருந்தா சர்க்கார் முபாரக்கான கண்ணை ஓபன் பண்ண மாஷா அல்லாஹ் அதோட நூறு எப்படி இருக்குன்னு சொன்னாங்க இமாமுல் ஹிந்த் மௌலானா கியாமுத்தீன் அப்துல் பாரி சர்க்கார் ரலியல்லாஹு தஆலா. இப்போ மாஷா அல்லாஹ் என்ன நாம என்ன ஜியாரத்துக்கு வரும்போது அவங்களோட ஷரஃப் அவங்களோட ஷராஃபத் அது ஹுர்மத் நாம மாலூமாக்கும் போது தான் அவர்களோடு நமக்கு ஆழமான தொடர்பு வரும் மாஷா. கிட்டன போய் நிக்கிறதால தொடர்பு வராது, புரிஞ்சா? அவங்கள பத்தி நம்ம மாலூமாக்கும் போது அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்ல நமக்கு அவங்களுக்கு இடையில தூரமே இல்ல மாஷா அல்லாஹ். நாம தான் கிட்ட இருப்போம் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சஹாபி ரசூல் தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவருடைய தாயுடைய குடும்பம் இது மாஷா அல்லாஹ். அன்சாரின் சஹாபாக்கள்ல ரெண்டு சாரார் உண்டு, ரெண்டு பெரிய ஜமாத் உண்டு மதீனா முனவரால். ஒன்னு ஹஜ்ரஸ் மற்றொன்று அவுஸ் மாஷா அல்லாஹ். அதுல சஹாபி ரசூல் தமீம் அன்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரஜ் குடும்பத்தை சார்ந்தவங்க மாஷா. ஹஜ்ரஜ் குடும்பத்தை சார்ந்த யுஆருடைய மகன் யுஆர் தமீம் சன் ஆஃப் யுஆர். இந்த யுஆருடைய மனைவி யாரு? பனு ஜஹரா குடும்பத்தில் உள்ள பெண் மாஷா. தாரணி போற்றும் தண்ணீரற்ற தாஹ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான அருமை உம்மா நாச்சியார் சையதா தய்யிபா தாஹிரா ஜக்கியா மௌலாத்தினால் விலாயத்துல் உலமா சித்திகத்துல் குப்ரா உம்ம ரசூலுல்லாஹி ஆமீன் அலைஹி ஸலாத்து வஸலாம் வஃபாத் அலைனல் பரகாத் மின்ஹா தாரத் ஆமீன். நாயகி அவர்களுடைய மகத்தான புனித குடும்பம், நாயகத்துடைய உம்மாவுடைய பரிசுத்தமான குடும்பம் பனு ஜஹரா மாஷா அல்லாஹ். அந்த பனு ஜஹரா குடும்பத்தை சார்ந்த பெண்மணியை யுஆர் நிக்காஹ் செய்து, ஹஜ்ரஜ் குடும்பத்தை சார்ந்த யுஆர் நிக்காஹ் செய்து அந்த நிக்காஹ்ல மாஷா அல்லாஹ் பிறக்குறாங்க தமீம் பின் யுஆர் அல் ஹஜ்ரஜி அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா வ நஃபஅனா மின் பரகாத்திஹி ஃபித் தாரைன் ஆமீன். மாஷா அல்லாஹ் தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவருடைய சிறப்பை நாம என்ன யாரும் சொல்ல தேவையில்லை, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லிட்டான் மாஷா. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லிட்டான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன சூரத்து தௌபாவுல 100வது ஆயத்து ஷரீஃப்ல ஆயத்தே நம்பர் 100 மாஷா. ஏன்னா நூறானியத்தான விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், அதனால ஆயத்து 100ஆ இருக்குது மாஷா. ஆயத்து நம்பர் எத்தனை? 100வது ஆயத்து சூரத்து தௌபாவுல மாஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. الله أكبر الله. நம்ம சஹாபே ரசூல் தமீம் அன்சார் ரலியல்லாஹு முஹாஜிரின் அன்சார் சஹாபத்துடைய மகத்துவம் தலைக்கு மேல இருக்கட்டும். அவங்களை யார் இத்திபா செய்தாரோ அவருக்கே அல்லாஹ்வுடைய திரு பொருத்தம் உண்டாகிடுதுங்கிற அல்லாஹ் மாஷா அல்லாஹ். வல்லதீன் நத்தபவுஹும் பிஇஹ்சான். முஹாஜிரின் அன்சாரினுடைய ஃபாலோவர்ஸ்க்கு அல்லாஹ்வுடைய திரு பொருத்தம் உண்டாவிடுச்சுன்னு அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கே உண்டாகுதுன்னா அப்ப அவங்களோட மகாம் எங்க இருக்கு நம்ம சொல்ல வேணும் மாஷா அல்லாஹ். என்னங்கதா புரிஞ்சா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆன் ஷரீஃப்ல அவனுடைய கலாமுல்லால முஹாஜிரின் அன்சாரின் சஹாபத்துடைய ஷராஃபத் அல்லாஹ் சொல்லி தரான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன். காலத்தை கடந்த கண்மணியாம் சிர்ருல் மசூன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்தவல்ல நாயக கோமானுடைய நபித்துவம் பகிரங்கப்பட்ட உடனேயே முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஹாஜிரின்கள் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. யார் மாஷா அல்லாஹ்? முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சாபிகூன் அவ்வலூன். 3 கேட்டகரி அல்லாஹ் சொல்றான். சாபிகூன் அவ்வலூன் இவங்க மாஷா அல்லாஹ் முஹாஜிரும் அல்ல அன்சாரும் அல்ல, மக்கால இருந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு எஜமானியம்மா ஹதீஜா நாயகி ஹிஜ்ரத் செய்யல மாஷா அல்லாஹ்.
ஆனா என்ன முதல்ல இஸ்லாத்தை கபூல் செய்தவங்க மாஷா அல்லாஹ். முதல்ல இஸ்லாத்தை கபூல் செய்தவங்க மாஷா அல்லாஹ். யாரு? எஜமானியம்மா ஹதீஜா நாயகி மாஷா அல்லாஹ். மதீனாவுக்கு வரல. சர்க்கார் தௌஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி மக்கா முக்கர்ரமாலே நிசால் முபாரக் பர்தாவிட்டாங்க மாஷா அல்லாஹ். அப்போ சாபிகூன் அவ்வலூன்ல உள்ள சாபிகூன் அவ்வலூன் ஒரு கேட்டகரி. சில பேர் சாபிகூன் அவ்வலூன் முஹாஜிர் அன்சாரோடு சேர்த்து ஒண்ணாக்கிட்டு வர அல்ல. சாபிகூன் அவ்வலூன் ஒரு ஜமாத் மாஷா அல்லாஹ். அவங்க முஹாஜிரும் கிடையாது, அன்சாரும் கிடையாது. ஏன்னா அன்சாரா இருந்தா மதீனாவாசியா இருக்கணும், முஹாஜிரா இருந்தா எங்கேயாவது ஹிஜ்ரத் பண்ணி மக்கால இருந்தோ வேற எங்க இருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்திருக்கணும். ரெண்டுமே இல்லை. மக்காவிலேயே முதலாக இஸ்லாத்தை ஏற்று மக்காவிலேயே அவங்க என்ன இன்திகால் ஆயிருப்பாங்க. உதாரணத்துக்கு மாஷா அல்லாஹ் அவ்வல உம்முல் முஃமினீன் சய்யிதா தய்யிபா பஹ்ரு ஸஹாவதி மலிகா சுல்தானா உம்ம சய்யிதத்துல் ஆலமீன் ஹதீஜத்துல் குப்ரா அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபா அலைனா பரக்காத் மின்ஹா தஹரதனா எஜமான் இமான் மாரித் ஹதீஜா நாஹி மாஷா அல்லாஹ். முதல்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஷஹாதத் முதல் சொன்னோம். வார ஹிரால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து சூரத்துல் அலக் வாங்கிட்டு வந்த நாயகம் ஜிப்ரீல கண்ட கண்ணால அடுத்தது பார்த்தது மாஷா ஹதீஜா நாயகம் தான் மாஷா. முதல் மீட் கார்ல என்ன கேவல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்புறம் பைத் ஷரீஃப்ல யாரு? சையதா ஹதீஜா நாயகம் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சாபிகுன் அவ்வலூன்ல உள்ள ஹதீஜா நாயகம். அதுபோல மாஷா அல்லாஹ் ஹஸ்ரத் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் முஹாஜிர் அல்ல, அன்சார் அல்ல, சாபிகூன் அவ்வலூன்ல உள்ள சஹாபி ரசூல் மாஷா. சாபிகூன் அவ்வலூன்ல உள்ள சஹாபி ரசூல் ஹஜரத் யாரு? ஹஜரத் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஹஜரத் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஷானை குறித்து என்ன சாதாரண ஆள் இல்ல. இந்தியாவுல மாஷா அல்லாஹ் என்ன நார்த் இந்தியாவிலையும் சவுத் இந்தியாவிலையும் இன்னும் ஆலப்பூர அமெரிக்காவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய தற்காலத்தில் வாழ்ந்த ஒரு 200 வருஷத்துக்கு உள்ள வாழ்ந்த மிகப்பெரிய அல்லாமாக்கள்ல ஒருவராக காணக்கூடிய ஃபாசில பரேலவி ஹஜ்ரத் அல்லாமா அஹ்மத் அலா கான் குத்திஸ சிர்ரஹு மாஷா அல்லாஹ் என்ன அவர்களுடைய அசாத்திதீன்கள் உஸ்தாதுல ஆலா ஹஜரத்துடைய உஸ்தாதுமார்கள்ல ஒரு உஸ்தாத் யாரு? அல்லாமா இமாம் ஸைனி தஹலான். அல்லாமா ஸைனி தஹலான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஈமானை குறித்து ஷான அபூ தாலிப்னு ஒரு ரிசாலாவை எழுதுறாப்ல மாஷா அல்லாஹ். எப்படி ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அம்மல் கரீமான ரசூலுல்லாஹ்வுடைய அருமை சின்னவாப்பா சையதுனா அலி நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகம் ஹசனின் கரீமுடைய தாதா ஜான் சையதா ஃபாத்திமா நாயகி ஒரு முறையில மணாளருடைய வாப்பா மாமனாவா இருந்தாலும் இன்னொரு முறையில சையதா ஃபாத்திமா நாயகத்துக்கும் கிராண்ட் ஃபாதர் பாட்டனார். என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு சின்ன வாப்பானா சையதா ஃபாத்திமா நாயகத்துக்கும் பாட்டனார் ஹஜ்ரத் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அவர்களுடைய ஈமானை குறித்து ரிசாலா யார் எழுதுனா? ஸைனி தஹலான். அல்லாமா ஸைனி தஹலான் ஷான அபூ தாலிப் ரிசாலா மாஷா அல்லாஹ். ஆலா ஹஜரத்துடைய அசாத்திதீன்கள் உள்ள மாஷா அல்லாஹ் ஸைனி தஹலான். ஷான அபூ தாலிப் அஹ்மத் அலா கான் சாஹப் பார்க்கறாப்ல அது எது இன்கார் பண்ணல. அஹ்மத் அலா கான் சாஹப் இன்கார் பண்ணல ஷான அபூ தாலிப் ரிசாலா மாஷா அல்லாஹ். அதனாலதான் இப்னு ஹஜர் மக்கி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாரு? இப்னு ஹஜர் ஹைதமி. என்ன ஆஷிக் கேட்டாப்ல இப்னு ஹஜர் ஹைதமி மக்கி வராலான்னு நம்ம நான் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு வாப்பான்னு மதீனா உள்ள சொன்னாப்ல. அதான் சார் ஆஷிகே இப்னு ஹஜர் ஹைதமி நிஅமத்துல் குப்ரால மாஷா அல்லாஹ் எழுதுறாப்ல யாராவது ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரீமான சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஈமானை குறித்து ஏதாவது ஒரு இன்கார் பண்ணி ஃபித்னா உண்டாக்குனா நாளைக்கு அல்லாஹ்க்கு ஜவாப் சொல்லணும் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கியாமத்துல பிடிப்பான். இந்த காலத்துல என்ன செய்யறான்? அவுலியாக்கள்கிட்ட போறான், கதம் பூசி போடுறான், பூவள்ளி கொட்டுறான், அது செய்யறான் இது செய்யறான். அஹ்லு சுன்னத் ஜமாத் ரசூலுல்லாஹ்வுடைய சங்கான உம்மா வாப்பாட மகத்துவத்தை இன்கார் பண்ணக்கூடிய போலியான ஜாஹிலான உலமாக்களுக்கு பின்னாடி போய் ஹாமி ஹாமி ஹாமிங்கிற மாஷா ஜஹாலத் மாஷா. போன்ற ஈமான் என்ன அகீதா என்ன ஒரு மண்ணு கிடையாது. இவனுக்கு என்ன இஸ்லாத்துக்கு சம்பந்தமே கிடையாது.
விளங்குதா? புரிஞ்சா? பூவும் பத்தியும் ஃபாத்தியாவும் துவாவும் அல்ல அவுலியாக்கள் உருஸ்னு சொன்னா. அவுலியாக்களுடைய அவுசாஃப் இன்னைக்கு சஹாபி ரசூல் உருஸ் முபாரக்கா. சஹாபி ரசூலுடைய சிஃபத் என்ன, அவர்கள் அழகிய முன்மாதிரி என்ன, அவங்களுடைய ஷான் என்ன, அதை நாம ததிக்கரா செய்யறதுதான் உருஸ் முபாரக். புரிஞ்சா? நம்ம கொண்டு போய் அத்தனை ஊத்தி தேய்ன்னு தேய்ச்சா மஜார் சரி தமிழ் மசார் என்ன அழுகவா இருக்கிறாப்புல இல்ல. மாஷா அல்லாஹ் சஹாபி ரசூல் இருக்கிறது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல. நீ எத்தனை அத்தனை ஊத்துறான் என்ன, சஹாபியர்கள் பேரு மூத்திரத்து கூட என்ன அந்த அத்தரெல்லாம் ஈக்குவலா போகும். அதுல உள்ள வாசம் கூட இந்த அத்தல் எல்லாம் வராது. புரிஞ்சா? வழங்குதா? ஒரு மஹப்பத்துல செய்யறோம், அதுக்கு பரக்கத்து உண்டு. அதனால என்ன, அதே தீனா கிடைக்கூடாது. தீன் எதுவோ அதுக்கு போகணும். மாஷா அல்லாஹ் ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றோம், ஒரு அழகான ஒரு காடு வருது, நல்ல ஒரு அழகான மரம் வருது, நல்ல ஒரு மானு மயிலும் ஆடிட்டு இருக்குது. ட்ரெயின் அந்த இடத்துல நிக்குது, ட்ரெயின் அந்த இடத்துல சிக்னலுக்காக நிக்குது. நம்ம என்ன செய்வோம், ஒரு போட்டோ எடுப்போம், அந்த மானை ஆடுறத பார்ப்போம், மயில் ஆடுறத பார்ப்போம். அதோட அங்கேயே காட்டுல இறங்கி ஆஹா நல்ல மானை ஆடுது, மயில் ஆடுது, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், ட்ரெயினே நீ போயிட்டு வான்னு யாரும் சொல்லுவானா? அந்த இடத்துல பார்த்து ரசிப்பான், அவனுக்கு ஒரு லஸ்ஸத்தா இருக்கும். மக்சத் அதல்ல, அவன் போற சஃபர்ல ட்ரெயின்ல போக்கிட்டே இருப்பான். என்ன கொஞ்சம் தூரம் என்ன தூத்து பார்ப்பான் விண்டோல மானவ மயிலும் ஆடுறத. அதனால என்ன, மானு மயில ஆடுறத நிக்க மாட்டான். புரிஞ்சா? ஆனா இது எப்படின்னா, மானு மயில ஆடுறத பார்த்துட்டு அங்கேயே இறங்கி நிக்கிற மாதிரி இது நாம மற்ற விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை கோட்டை கொடுப்போம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃபக்கான முஜதுவல தெய்வீக திவ்ய கரத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிம ஷஹாதத்து சொன்ன சஹாபத்துடைய ஜமாத் அல்லாஹ் என்ன வஸாபிகூன அவ்வலூன். இவங்க முஹாஜிரும் இல்ல அன்சாரும் இல்ல, மக்காவிலேயே முதலாக இஸ்லாத்தை ஏற்று மக்காலே மாசால என்ன இங்கே ஹிஜ்ரத் செய்யாம அங்கேயே மாசால இன்திகால் ஆயிருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்முடைய ஆறு தாய் எஜமானியம்மா ஹதீஜா நாயகி, எஜமானியம்மா ஹதீஜா நாயகி. அது மாதிரி கண்மண் நாத்தில் அருமை சின்ன அப்பா நம்முடைய ஆரிய நாயகர் எஜமான் செய்யனா அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாம். புரிஞ்சா? அது மாதிரி மாஷா அல்லாஹ் மக்காவிலேயே சாபிக்குன் அவ்வளவுல உள்ளவங்க ஹிஜ்ரத் செய்யல, மக்காலே ஷஹீதான ஹஜ்ரத் சையதுனா யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத்னா சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எல்லாம் சாபிக்குன் அவ்வளவுல உள்ளவங்க. மாஷா அல்லாஹ் முஹாஜிர் அல்ல அன்சார் அல்ல, முஹாஜிர் அல்ல அன்சார் அல்ல. புரிஞ்சா? இது ஒரு முக்கியமான ஜமாத். இந்த சாபிக்குன் அவ்வளவுல மாஷா அல்லாஹ் முஹாஜிர் அன்சார் மகா விசேஷமானவங்க. அவர்களே போற்றக்கூடிய அளவுக்கு உள்ள முக்கியமான புகழுக்குரியவங்க சாபிக்குன் அவ்வளவுல இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் ஹஜ்ரத்னா ஹதீஜா நாயகி, ஹஜ்ரத் அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத்னா சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவங்க எல்லாரும் மாஷா அல்லாஹ். அடுத்து மாஷா அல்லாஹ் மினல் முஹாஜிரி, மக்காவுல இருந்து மாஷா அல்லாஹ் மதீனா முனவராவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்காக மக்கத்துல அவங்களோட சொத்து சுகம் குடும்பம் வியாபாரம் தொழில் எல்லாத்தையும் விட்டு தள்ளி எல்லாத்தையும் நான் தலாக் சொல்லிட்டு மதீனா முனவராக்கு ஹிஜ்ரத் ஆகி வந்த முஹாஜிரீன்கள், அப்புறம் அன்சாரீன்கள், மதீனத்துக்காரங்க, இவங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நிறைவான பொருத்தத்திற்கு உரியவர்கள். மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வை அவர்கள் பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹ்வுக்காக எல்லா சங்கடங்களையும் அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை பெறணும்னு சொல்லி எல்லா சிரமங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக தாஜுல் அன்பியா வல் முர்சலீன் ஹாத்தமுன் நபுவத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டதுக்காக என்ன சொல்ல முடியாத தொல்லைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்துக்காக. மாஷா அல்லாஹ் அதன் காரணத்தினால அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அவர்களை மட்டும் அல்லாஹ் பொருந்தல, யாரெல்லாம் அவர்களை ஃபாலோ பண்ணாங்களோ அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் மஜ்அல் நஸீபனா ஃபித் தாரைன் வல்லதீன தபவுஹும் பிஇஹ்சான், வல்லதீன தபவுஹும் பிஇஹ்சான். சாபிகுன் அவ்வளவுல உள்ள சஹாபாக்களையும் முஹாஜிரீன்களையும் அன்சாரீன்களையும் யாரெல்லாம் மாஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களையே அல்லாஹ் பொருந்திக்கிறான், அவங்களையே அல்லாஹ் பொருந்திக்கிறான். புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இது என்ன சஹாபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலா மர்தபாவை நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் விளக்கி காட்டுது இந்த ஆயத்து ஷரீஃப். மாஷா அல்லாஹ்
விளக்கி காட்டுது மாஷா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தெளிவா நமக்கு அல்லாஹ் புரிய வச்சு கொடுக்குறோம். சஹாபாக்கள்னா எல்லாரும் ஒரே மாதிரி அல்ல. சாபிகூன் அவ்வளூன் ஜமாத் இருக்குது. அதுல முஹாஜிரின்கள் ஒரு ஜுஸு இருக்குது, அன்சாரின் ஒரு ஜுஸு இருக்குது. முஹாஜிரின் ஒரு ஜுஸு இருக்குது, அன்சாரி ஒரு ஜுஸு இருக்குது. இவர்கள் எல்லாம் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு விஷயம் நிஸ்பா செய்யப்பட்டால் அதுக்காக குர்பான் ஆயிடுவாங்க. அதுக்காக குர்பான் ஆயிடுவாங்க மாஷா அல்லாஹ். மஸலன் உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன ஹதரத்துல் இலாஹியாவுக்கு புறப்பட்ட உடனே நாயகம் அவர்கள் இந்த உலகத்துல மனு ஜின்னுடைய முகக்கண் பார்வை விட்டு மறைந்த உடனே மதீனா நவரால என்ன அன்சாரின் சஹாபாக்களும் முஹாஜிர் சஹாபாக்கள் கடையில ஒரு விஷயம் வந்துச்சு. அன்சாரி சஹாபாக்கள் சொன்னாங்க, எங்களுக்கு நாங்க ஒரு தலைவர் எடுத்துக்கிறோம், அன்சாரிங்களுக்கு ஒரு ரைஸை வச்சுக்கிறோம், ஒரு லீடரை வச்சிருக்கிறோம், முஹாஜிர்களுக்கு ஒரு லீடரை வச்சுங்க. அப்படி ஒரு பேச்சு அடிபடும் போது இது ஒரு விஷயமா அங்க அப்படியே பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை தான் அந்த நேரத்தில். கண்மணி நாயகம் அவர்களை தங்கள் கண்களால காண முடியாத கண்டுகிட்டே இருந்த சஹாபாக்கள் காண முடியாத ஒரு பெரிய வேதனையில் இருக்கும் போது இது ஒரு பிரச்சனை. அன்சார்களுக்கு ஒரு தலைவர், முஹாஜிருக்கு ஒரு தலைவர், ஒரு ஜமாத்து ரெண்டா போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எழுந்திருச்சு மாஷா அல்லாஹ் ஒரு பயான், ஒரு குதுபா செஞ்சாங்க மாஷா அல்லாஹ். கிதாப் அல் முஸ்தத்ரக்ல இமாம் ஹாக்கிம் இந்த விஷயத்தை ஹதீஸை பதிவு செய்யறாங்க. கிதாப் அல் முஸ்தத்ரக் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுப்பி மாஷா அல்லாஹ் என்ன ஒரு குதுபாத் கொடுத்தாங்க. ஓ அன்சார்களே, முஹாஜிர்களே, ஒரு விஷயத்தை நீ கொஞ்சம் காது தாழ்த்தி அமைதியா கேளுங்க, சிந்திங்க. அன்சாரின் சஹாபாக்களே, உங்க பேர்ல அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்த அன்பு பிரியமும் கருணை கொண்டவங்க. நீங்கள் ரசூலுல்லாஹ் பேர்ல என்ன உங்க உயிரை விட மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கிறவங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக எல்லாத்தையும் நீங்க குர்பானாக்குறவங்க. ஒரு விஷயத்தை நீங்க யோசிங்க மாஷா அல்லாஹ். முஹாஜிரின்களுக்கு ஒரு தலைவர், அன்சாருக்கு ஒரு தலைவர் நீங்க சொல்றீங்க. ஆனா தலைவர்ங்கிறது முஹாஜிர்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஒப்பீனியன். அது காரணம் மாஷா அல்லாஹ், நாம் எல்லாரும் நம் உயிரை விட மேலாக நாம் நேசிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி அல்ல, முஹாஜிர். மாஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் யாரு? முஹாஜிர், மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வந்தவங்க. மாஷா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி அல்ல, முஹாஜிர். மாஷா அல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஜமாத்துல இருக்கிறாங்களோ அங்க இருந்து தலைவர் வரதா அல்ல எப்படி செய்யறதுன்னு கேட்ட உடனே எல்லா அன்சாரி சஹாபாக்கள் என்ன அன்சாரிக்கு ஒரு லீடர், முஹாஜிருக்கு ஒரு லீடர்ங்கிற அந்த முடிவை இமிடியேட்டா தௌபா செஞ்சு மாத்தி எல்லாரும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய திருக்கரத்துல எல்லாரும் பைஅத் செஞ்சுட்டாங்க. மாஷா காரணம் என்ன? ஒரு வார்த்தை தான், ரசூலுல்லாஹ் முஹாஜிர், ரசூலுல்லாஹ் முஹாஜிர். இப்போ மாஷா அல்லாஹ் அன்சாரின் சஹாபாக்களுடைய கல்பு ஷரீஃப்ல இருந்த கண்மணி நாயகத்துடைய ஆழமான பிரிய, ஆழமான அன்பு. மாஷா அல்லாஹ், ஆழமான பிரியம், அன்பு என்ன செய்யல. அதனால இருக்கட்டும், நாங்க எங்களுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறோம், இல்ல ஓட்டு வைக்கலாம் அப்படின்னா. அந்த காலத்துல ஓட்டு இருந்துச்சு, பையாத்துனா என்ன? ஓட்டு தான் பையத்து. இப்ப சீட்டா போடுறோம், அப்ப எல்லாரும் கையை பிடிச்சி என்ன பயசு. பயத்துனா உடன்படிக்கை, பயத்துனா என்ன? உடன்படிக்கை. மாஷா அல்லாஹ், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா அப்பயும் ஓட்டு இருந்துச்சு. மாஷா அல்லாஹ், எல்லாரும் ஓட் பண்ணிட்டாங்க. யாருக்கு? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அன்சாரி சஹாபாக்களுடைய கல்பு ஷரீஃப்ல இருந்த ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸரஃப கர்ரமது வல் நாஹி கோமானுடைய ஆழமான அன்பும் பிரியமும் காதலும் தான் இதுக்கு காரணம். மாஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அந்த அன்சாரி சஹாபாக்கள் நேசிச்ச அந்த மஹப்பத் ஷரீஃப் தான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. மாஷா அல்லாஹ். அப்ப அப்படிப்பட்ட அன்சாரின்கள்ல அன்சாரி சஹாபாக்கள்ல என்ன மாஷா அல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவராவுக்கு வந்த பிறகு
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அன்சாரி சஹாபாக்களும் உண்டு. இன்னும் ஒரு விஷயம் உண்டு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முக்கர்ரமால இருந்து மதீனா தய்யிபாவுக்கு, மதீனா முனவராவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வாரதுக்கு முன்னாடியே நாயகம் ரசூலுல்லாஹ்வுடைய தூதர்களை அனுப்பி வச்சாங்க. குறிப்பா ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும்போதே மதீனாக்கு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்டர் படி வந்து மாஷா அல்லாஹ் என்ன மதீனா முனவரால இருந்து தாவத் செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ். அப்படி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அழைப்பில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அன்சாரி சஹாபாக்களும் உண்டு. மாஷா அல்லாஹ். அன்சாரி சஹாபாக்கள் என்ன 3 கேட்டகரி இருக்குது. ஒரு கேட்டகரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அவங்களோட உத்தரவோட ஒரு சஹாபியை மதீனாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் அவங்களோட அழைப்பை ஏற்று அவங்க இஸ்லாத்தை பத்தி டீச் பண்றாங்க. எல்லாருக்கும் இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. காத்தமுன் நுபுவத்துடைய மகத்துவத்தை சொல்றாங்க. அதை கேட்டு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஷஹாதத்தை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அன்சாரிகளும் உண்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் மதீனா முனவராவுக்கு ஹிஜ்ரத் வந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்யத்தின் கரத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அன்சாரின் சஹாபாக்களும் உண்டு. இன்னும் ஒரு மேலான ஒரு விசேஷம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி நாயகம் மக்காலே இருக்கும்போது மக்காவுல போய் ரசூலுல்லாஹ்வை சந்திச்சு மக்கத்துல வச்சு மாஷா அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விசேஷமான அன்சாரி சஹாபாக்கள் உண்டு. மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வாரதுக்கு முன்னாடி நாயகம் மக்கால இருக்கிறாங்க. அப்ப கேள்விப்படுறாங்க மதீனால சஹாபாக்கள் இந்த மாதிரி காத்தம ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்து ظهور ஆயிடுச்சு மக்கத்துல அப்படின்னு. உடனே கேள்விப்பட்ட உடனே மதீனால இருந்து, இப்ப மதீனாவுக்கு பேரு மதீனா இல்ல, யஸ்ரிப்ங்கிற பேர் இருக்குது. மதீனாவுக்கு பேர் என்ன? யஸ்ரிப். புரிஞ்சா? யஸ்ரிப்னா அதுக்கு மானா என்ன, அர்த்தம் என்ன? யஸ்ரிப்க்கு மீனிங் என்ன? நாசம். யஸ்ரிப்க்கு மீனிங் என்ன? நாசம். நாசமா போற சொல்றோம்ல, நாசம். அதான் பேர். மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்தாங்க. மாஷா அல்லாஹ் நாசம் மாஷா அல்லாஹ் என்ன என்ன சுபிட்சமா மாறிடுச்சு. மாஷா அல்லாஹ் ரசூல் திரு பாதத்தை வச்சுட்டா. மாஷா அல்லாஹ் யஸ்ரிஃபில் மட்டுமல்ல நம்முடைய கல்பில் முஹம்மது ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்கன்னு சொன்னா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இருலோகத்துல நம்ம என்ன செய்வான்? நாசத்துல இருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாத்தி அல்லாஹ் குஷ் ஆபாத் ஆக்கிடுவான். மாஷா அல்லாஹ் அப்படி ஆபாத் ஆக்கன அல்லாஹ்வால் குஷ் ஆபாத் ஆக்கப்பட்ட அடையாள சின்னம் தான் தமீம் அன்சாரி சஹாபி ரசூலுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் சஹாபி ரசூலுல்லாஹ் கண்ணால பார்க்காத எத்தனை பேர் வந்து இன்னைக்கு என்ன உருசுக்கு வந்து நிக்கிறான்னு சொன்னா காரணம் என்ன? தமீம் அன்சாரி சஹாபி ரசூல் நாளின் முபாரக் சதகா ஷரீஃப்ல எத்தனையோ கோடி பேர் வாழ்க்கையில உள்ள ஆபத்துகள் நீங்கி அபாயங்கள் போகி பேரானந்தம் பொங்குது. மாஷா அல்லாஹ். அழிவுல இருந்து தெளிவு உண்டாகுது. மாஷா அல்லாஹ். அழிவுல இருந்து தெளிவு உண்டாகுது. இருளுல இருந்து வெளிச்சம் உண்டாகுது. தமீம் அன்சாரியுடைய மஹப்பத்துல சஹாபி ரசூல் நிகாஹ கரம்ல. புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் மதீனால பேர் என்ன? யஸ்ரிப். நாயகம் மதீனால பேர் வச்சாங்க. மாஷா புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல இருக்கும்போது யஸ்ரிப்ல இருந்து மாஷா அல்லாஹ் மக்காவுக்கு போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்லுஹா வஜ்ஹுல் அஸீல் அலிபா சஹாதா ஜியாரத் மாஷா அல்லாஹ் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்யத்தின் கரத்துல இஸ்லாத்தை கபூல் செய்த சஹாபாக்கள் அன்சாரின்கள்ல உண்டு. மாஷா அல்லாஹ். அன்சாரின்கள்ல என்ன 3 விதமான கேட்டகரி சொன்னோம். மாஷா அல்லாஹ் 3 விதமான ஜமாத் சொன்னோம். மாஷா இன்னைக்கு என்ன சஹாபாக்களுடைய ஃபஸீலத் தெரியாத காரணத்தினால தான் சில பேர் மாஷா அல்லாஹ் என்ன சஹாபின்னு சொன்னா சாபிகூன் அவ்வளவுன்னு உள்ள சஹாபாக்கள் யார், முஹாஜிர் யார், அன்சார் யார், ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு வந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க யார், அவங்களுடைய கேட்டகரி என்ன, இதெல்லாம் அறிந்து கொள்ளாத காரணத்தினால தான் தடுமாறி போய் இத்தனை பேர் நிற்கிறோம். அப்ப மாஷா அல்லாஹ் என்ன ஆகுது? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி கபுல் அல் ஹிஜ்ரா
நாயகத்தோட ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முக்கர்ரமால இருக்கும்போது மதீனாவுக்கு மதீனான்னு பேர் வர்றதுக்கு முன்னாடி யஸ்ரிஃப்ங்கிற பேர்ல மதீனா இருக்கும்போது யஸ்ரிஃப்ல இருந்து மக்காவுக்கு போய் தாரணி போற்றும் தன்னிகரற்ற சர்க்கார தோ ஜஹான் ஜீனத்தே ஃபர்ஷ ஜமீன் ஜானிஷ அர்ஷ பரீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்து வால நாயகம் தேவிய திவ்ய திருக்கரத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஷஹாதத்து சொன்ன அன்சாரின் சஹாபாக்கள் ஒரு மேலான ஒரு ஜுஸு உண்டு. அந்த மேலான ஜுஸுல ஒரு நஃபர் தான் இன்னைக்கு நாம உருஸ் முபாரக்கில் இருக்கிற அரூசுல் கரீமான ஹஜ்ரத்துல் அக்தஸ் சையதுனா ஸீனத்த குலூபனா தமீம் அன்சாரி ஸஹாபி ரசூல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ அஃபாத அலைனா பரக்காத் மின் வதஹரத் ஆமீன் நாயிம் தன் சஹாபாக்கள் என்ன கேள்விப்பட்டு போயிட்டாங்க. மதீனாக்கு வரட்டும் வந்த உடனே இஸ்லாமிக் கொள்ள ஈமான் எடுத்துக்கலாம் அப்படிலாம் வெயிட் பண்ணி இல்லை. புரியுதா? இது அவர்களுக்குள்ள ஃபசீலத். இது சஹாபி ரசூலுக்குள்ள ஃபசீலத். மாஷா அல்லாஹ் ஃபசீலத். புரியுதா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபத்துல என்ன ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் நாயகத்துடைய நாளின் முபாரக் சதகா செய்ய ஒவ்வொரு ஃபசீலத்து உண்டு. ஃபசீலத்தை நமக்கு புரியுற மாதிரி இஸ்திலாஹாத்தான ஸ்போக்கன் வேர்ட்ல சொன்னா கராமத். ஃபசீலத்து என்ன? அது ரமூஸான தஃபன் மாஷா அல்லாஹ். கராமத்ங்கிறது இஸ்திலாஹாத்தான தஃபன் மாஷா. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நைல் நதிக்கு லெட்டர் போட்டவங்க. நைல் நதிக்கு லெட்டர் போட்டவங்க. லெட்டர் கடிதம் போட்டவங்க. ரலியல்லாஹு காலத்துல ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாஷா அல்லாஹ் என்ன ஈஜிப்துக்கு மாஷா அல்லாஹ் கவர்னர் ஆக்கி அனுப்புனாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு खलीफा उमर रज़ियल्लाहु अन्हु को लेटर கடிதம் போட்டாங்க. கடிதம் கொடுத்து விட்டாங்க. என்ன? மிஸ்ர்ல மழையே பெய்யல அந்த வருஷம். ரொம்ப தண்ணிக்கு டிமாண்ட். தண்ணிக்கு ரொம்ப டிமாண்ட். என்ன? நைல் நதியில பெரிய ரிவர் நைல் நதி அதுல தண்ணி வத்தி போயிடுச்சு. அது வறண்டு என்ன அடியெல்லாம் கீரல் விட்டுருச்சு, விரல் விட்டுருச்சு. ஆனா மிஸ்ர் மக்கள்லாம் சொல்றாங்க, ஹலீஃபா அவர்களே இப்படி ஏற்பட்டா நாங்க ஒரு பாலிகான ஒரு வயசு பருவம் அடைந்த ஒரு பெண்ணை நல்லா அலங்கரிச்சு நாங்க கொண்டு போய் நைல் நதியில வச்சு பலி கொடுப்போம் தேவதைக்கு. அந்த பெண்ணை கொண்டு பலி கொடுத்துட்டோம்னு சொன்னா அங்க என்ன ஆயிடும்? மழை பெஞ்சதும் தண்ணி வந்துடும். அப்படி சொல்றாங்க ஜனங்கள்லாம். இங்க உள்ள சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் போட்டாங்க. உமர் ரலியல்லாஹு யாருக்கு ஜவாபு சொல்லணும்? உமர் ரலியல்லாஹு இந்த விஷயத்தை சொன்னா கவர்னருக்கு தானே அவங்க லெட்டர் எழுதணும். இப்படி செய்யுங்க, துவா மலக்கு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, நோம்பு பிடிங்க, தொழுங்க, ஏதாவது சொல்லணும்ல ஒரு விஷயத்தை கலீஃபா. அது செய்யல. இந்த அம்ர் இப்னு ஆஸ் கிட்ட கடிதத்தை கொண்டுட்டு போன அந்த நஃபர்ட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் கொடுத்து விடுறாங்க. யாருக்கு? நைல் நதிக்கு. நைல் நதிக்கு லெட்டர் எழுதுறாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு என்ன மாஷா அல்லாஹ் ஐயாமுல் ஜாஹிலியாக்கள் காலத்துல செஞ்ச மாதிரி இந்த ஒரு குழந்தைய பெண்ணை பலியிடுற இந்த மாதிரியான முசீபத்தான காரியங்களை நாங்க செய்ய மாட்டோம். நாங்க அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரிசாலத்தை ஈமான் கொண்ட மூமின்கள் மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி மாஷா அல்லாஹ் மழை பெய்யும். புரிஞ்சா? உண்டுல என்ன இல்ல நீர் ஊற்ற அல்லாஹ் ஏற்படுத்துவான், ஊத்து உண்டாகும், தண்ணி வரும் மாஷா அல்லாஹ் அப்படின்னு நைல் நதியோடு பேசி உமர் ரலியல்லாஹு நைல் நதிக்கு லெட்டர் எழுதி கொண்டு வந்த ஆட்ட இந்த லெட்டரை கொண்டு போய் அந்த நகர்ல கொண்டு போய் போடும், நதியில கொண்டு போய் போடுன்னு அனுப்புனாங்க மாஷா. சுப்ஹானல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்ஷன்ல பூத்த காத்தமுன் நுபுவத் குல்ஷனுடைய ஒரு பூரான ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாபுடைய லெட்டர் மாஷாஅல்லாஹ் நைல் நதியில வந்த உடனே அல்லாஹ்வுடைய உத்தரவு நதியில கீழ இருந்து ஊத்து சஷ்மா பொங்கிருச்சு, ஊத்து வந்துருச்சு மாஷாஅல்லாஹ். எப்போது மாதிரி நைல் நதியில மாஷாஅல்லாஹ் தண்ணி ஓட ஆரம்பிச்சிருச்சு மாஷா. அல்லாஹ்வுடைய குத்ரத் மாஷா, உமர் ரலியல்லாஹு கராமத் மாஷா. புரியுதா? இப்படி அல்ஹம்துலில்லாஹ்
சஹாபாக்கள்ல ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு கராமத்து உண்டு. மாஷா அல்லாஹ் சஹாபி ரசூல் ஹஸ்ரத் தமீம் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கராமத்து மாஷா அல்லாஹ், பெரிய கராமத்து மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருக்கரத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் ஏராளம் உண்டு மாஷா அல்லாஹ். ஏராளமான சஹாபாக்கள்ல எல்லாருமே ரசூலுல்லாஹோட இருக்கும்போது ஜின்களை பார்க்கல, பலர் பார்த்திருக்கிறாங்க. குறிப்பா ஹஸரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. மதீனா முனவராக்கு ஹிஜ்ரத் ஆன பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ராத்திரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை துணைவியும் நம்முடைய ஆரிய தாயுமான உம்முல் முஃமினீன் ஹஸரத்னா மைமுனா பின்த் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, எங்க நம்ம மக்கா முக்கர்ரமா இருந்து மதீனா ஷரீஃப் வரும்போது அந்த ரோட் சைடு நம்ம ஜியாரத் செய்றோமே, உம்முல் முஃமினீன் ஹஸரத்னா சையதா மைமுனா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குற பாரி அன்னைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அஸ்வாஸ் முத்தஹரா ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு நாளைக்கு தங்குவாங்க, டேன் வரும். அப்ப அன்னை டேட் டேன் வந்துட்டு மைமுனா நாயகி வீட்டுல தங்குற நாள் அது மாஷா அல்லாஹ். மைமுனா நாயகி யாருன்னு சொன்னா ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி, ரசூலுல்லாஹ்வுடைய சின்னப்பா அப்பாஸ் நாயகத்துடைய புஞ்சாதி உம்மு ஃபதல் அவங்களுக்கும் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு உம்மாவுக்கும் சகோதரி மாஷா அல்லாஹ். ஹஸரத் மைமுனா, உம்மு ஃபதல், ஹாலித் இப்னு வலீதுடைய உம்மு ஹாலித், மூணு பேரும் மாஷா அல்லாஹ் ஓன் சிஸ்டர்ஸ் மாஷா அல்லாஹ். அப்போ அப்துல்லா பின் அப்பாஸுக்கு மைமுனா ரலியல்லாஹு வந்து மாஷா அல்லாஹ் உம்மாவோட கூட பிறந்த சகோதரி, அவங்களுக்கு சின்னம்மா மாஷா அல்லாஹ். அதனால என்ன சின்னம்மா பெரியம்மா. அப்ப என்ன செய்யறாங்க, மைமுனா ரலியல்லாஹு வீட்டுல தான் பெரும்பாலும் தங்கி இருப்பாங்க. யாரு, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அது போல அன்னைக்கு இருக்கிறாங்க. எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்த உடனே அன்னைக்கு என்ன செய்யறாங்க, நாயகம் அவர்கள் மைமுனா ரலியல்லாஹு நான் இந்த வரேன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்துல்லா இப்னு அப்பாஸை கூட கூட்டிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா வீட்டுல இருந்து வர்றாங்க மாஷா அல்லாஹ். போன மாஷா அல்லாஹ் மதீனா முனவரால ஒரு அந்த காலத்துல ஏது லைட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரீட் லைட்லாம் புரிஞ்சா, ஸ்ட்ரீட் லைட் தேவையில்லை, ஸ்ட்ரீட் லைட் தேவையில்லை. காரணம் என்ன, எல்லா அன்வாருக்கும் அசலான நூரை முகமதியாவே நூறாக்கும் எதுக்கு லைட் மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நூறுக்கும் எதுக்கு லைட் அங்க மாஷா அல்லாஹ், புரிஞ்சா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன நாயகம் அவர்கள் அப்துல்லா பின் அப்பாஸை கூட்டிட்டு ஒரு இடத்துல என்ன ஒரு இடத்துக்கு வந்து ஒரு வட்டம் போட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரவுண்டு போட்டாங்க. ஒரு ரவுண்டு போட்டு இப்னு அப்பாஸ் இந்த வட்டத்துக்குள்ளேயே நீங்க இருக்கணும், வெளியே வரக்கூடாது, நான் உங்களை கூப்பிடும் போது தான் நீங்க வரணும் அப்படி சொல்லிட்டு எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அது வட்டத்தை நிப்பாட்டிட்டு நேரா மாஷா அல்லாஹ் போன அப்துல்லா பின் அப்பாஸ் சொல்றாங்க, வானத்துக்கு பூமிக்கு உள்ள உருவம் மாஷா அல்லாஹ் பெரும் உருவங்கள், அப்படி உருவத்தை அது வரைக்கும் நான் கற்பனையே பண்ணது கிடையாது. அப்படி உள்ள உருவம் பெரிய பெரிய நிறைய கூட்டமா இருக்குது மாஷா அல்லாஹ். அந்த கூட்டத்துல பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனம் போட்டுது. அந்த சிம்மாசனத்துல தக்துல சர்க்கார் தோ ஜஹான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் அமர்ந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் இருந்த உடனே அந்த பெரிய பெரிய உருவங்களா நிக்கிற கூட்டம் கீழே வரிசையா நின்று எல்லாரும் ஸல்லல்லாஹு திரு பாதங்களையும் அருள் கரங்களையும் முத்தமிட்டாங்க மாஷா அல்லாஹ். எல்லாரும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் ஷஹாதத்து எல்லாரும் சொன்னாங்க மாஷா அல்லாஹ். இது ரொம்ப நேரம் நடந்துச்சு. எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்னு அப்பாஸ் வாங்க நம்ம போலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா ரசூலுல்லாஹோட வந்துட்டேன். வரும்போது எனக்கு என்ன என் மனசுல பெரிய கேள்வி இருந்துச்சு, யார் இவங்கெல்லாம், நிச்சய மனிதர்கள் அல்ல இவங்கெல்லாம், மனுஷருக்கு இவ்வளவு பெரிய தோற்றம் கற்பனை பண்ண முடியாது, புரிஞ்சா. அப்ப இவங்கெல்லாம் யாருன்னு என் கல்புல சுவால் இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திருவாயார் இடத்துல திருவாய் பரதம் செஞ்சாங்க. இப்னு அப்பாஸ் நீங்க கண்டது வேறு யாரும் இல்ல, நைனுவால இருந்து, நைனுவா டைகரிஸ் ரிவர் இருக்குது அந்த ஊர், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் அனுப்புனானே அந்த நைனுவால இருந்து 20,000 ஜின்கள் மாஷா அல்லாஹ் என்னிடத்துல இஸ்லாத்தை கபூல் செய்வதற்காக இன்று வந்தான மாஷா அல்லாஹ். 20,000 ஜின்கள் என்ன இஸ்லாத்தை கபூல் செஞ்சதை தான், அந்த காட்சியை தான் நீர் கண்டீர்னு சொல்லி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களுக்கு எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காட்சியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க மாஷா. இப்படி சஹாபாக்கள்ல ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன இஸ்லாத்தை கபூல் செய்த ஜின்களை அந்த காட்சியெல்லாம் கண்ட சஹாபாக்கள் பல பேர் உண்டு மாஷா அல்லாஹ். ஆனால் ஒரு சஹாபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சஹாபிய நாயகம் அவர்கள் ஜின்களுடைய உலகத்துக்கே அப்பாயிண்ட் பண்ணி
ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஜின்களுக்கு டீச்சராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சஹாபாக்களிலிருந்து ஒரு சஹாபி அனுப்பப்பட்டாங்கன்னு சொன்னா அந்த சஹாபி வேற யாரும் கிடையாது, ஒரே சஹாபி தான். ஹதரத்துல் அக்தஸ் சையதுனா வ குர்ரத குலூபனா தமீம் பின் யுஆர் அல்-ஹஜ்ரஸி அல்-அன்சாரி சாஹிப் ஸஅதத் பந்தரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ அஃபாத அலைனா பரகாத் மின்ஹு தஹரதான் ஆமீன். மாஷா அல்லாஹ், நாம் இருக்கிற இந்த கோவலத்துல இன்னைக்கு உருஸ் முபாரக் காணக்கூடிய அரூஸான ஹதரத்துல் அக்தஸ் சையதுனா வ குர்ரத குலூபனா வஸீரத் அர்வாஹனா ஃபர்ஹத் அர்வாஹனா தமீம் அன்சார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள தான் எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ்னா ஆலமுல் ஜின்னுக்கு முக்ரிவா யாரு? டீச்சர். இஸ்லாத்தை பத்தி டீச் பண்றதுக்கு ரசூலுல்லாஹ் வந்து என்ன இஸ்லாத்தை கபூல் செய்து கொண்டு போற ஜின்களுக்கு டீச்சரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால அனுப்பப்பட்ட சஹாபி. மாஷா புரிஞ்சா? சஹாபி ரசூல் யாரு? ஷைഖுல் ஜின், ஷைഖுல் ஜின் மாஷா, உஸ்தாதுல் ஜின். ஷம்ஹூ ரசூலுடைய உஸ்தாத், அப்பாஸுடைய உஸ்தாத், மைமூனுடைய உஸ்தாத், ஜாஃபருடைய உஸ்தாத். யாரு? ஜின்கள்ல உள்ள சஹாபாக்கள் பிரபலமான ஜின்களுக்கு இவங்கெல்லாம் மாஷா அல்லாஹ். இந்த எல்லா ஜின்களுக்கு உஸ்தாத் யார்? மாஷா அல்லாஹ் ஹதரத்துல் அக்தஸ் சஹாபி ரசூல் சையதுனா தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ அஃபால அலைனா அல்-பரகாத் மின்ஹு ஃபித் தாரைன் ஆமீன். நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, 5 வருஷம் இருந்தான் ஜின்கள் ஆழத்துல. 5 வருஷம் ஜின்னோட. எந்த அளவுக்குன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு சன்னிதானத்துல வந்து மாஷா அல்லாஹ் என்ன சஹாபி ரசூலுடைய மனைவியுடைய வாப்பா, சஹாபி ரசூலுடைய வைஃபுடைய வாப்பா ரசூலுல்லாஹ் வந்து முறையிட்டாப்புல, அல்லாஹ்வுடைய ரசூலே நாயகமே என் மகளுக்கு தாங்கள் உத்தரவோட இன்னொரு நிக்காஹ் செஞ்சிடலாமா இல்ல மருமக வர வரைக்கும் வெயிட் பண்ணவான்னு சொல்லி கேட்டாப்புல. 5 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு, அடுத்த நாள் அல்ல, அடுத்த வாரம் அல்ல, அடுத்த மாசம் அல்ல. நாம இன்னைக்கு இல்மு படிக்க வந்தாலே அரை மணி நேரம் உட்கார மாட்டேன். நம்மளோட இருப்பு கொள்ள மாட்டேங்குது. இருக்குது இது இருக்குதுன்னு என்ன இவனமோ இது போடுறான், எல்லாம் போட்டுட்டு 5 வருஷம் போய் இந்த சஹாபி பக்கத்துல போய் நிக்கிறாமா சார். அவங்க சிரிப்பாங்க, ஏண்டா நான் இஸ்லாத்தை படிச்சு கொடுக்க 5 வருஷம் பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுட்டு போனேன், வேற ஒரு படைப்புடைய உலகத்துக்கு ரசூலுல்லாஹ் உத்தரவோட நீ போய் அரை மணி நேரம் உட்கார கூட ஒன்னால முடியல, இங்க வந்து நிக்கிறியாடா ஏங்கிட்டேன்னு சொல்லி என்ன அவங்க சிரிப்பாங்க மாஷா. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், எல்லாத்தையும் மாஷா அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எதையும் பார்க்காம. புரிஞ்சா? இன்னைக்கு இங்க கோவலத்துல சஹாபி ரசூல் உருஸ் முபாரக் இத்தனை வைபவம் நடக்கும். துஆ, ஃபாத்தியா, ஸஹாவத்து, கூடு, அது இது எல்லாம் நடக்கும். சஹாபி ரசூல் எதிரே குஷியாக மாட்டாப்ல, அவங்க குஷியாவது எது? இந்த மஜ்லிஸ்ல மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? தமீம் அன்சாரியுடைய பயோகிராஃபி மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இங்க ஸுஹூர் ஆக்குறான் மாஷா அல்லாஹ். யாருக்கு இன்னைக்கு உருஸ்? இன்னைக்கு யாருக்கு உருஸ் மாஷா அல்லாஹ்? புரிஞ்சா? சஹாபி ரசூலுடைய சீரத்தை தப்பா எவனோ எழுதி என்ன கடல்ல வந்தாங்க அப்படி இதெல்லாம் பொய் மாஷா அல்லாஹ். சஹாபி ரசூல் என்ன கடல்லையும் வரல, குளத்துலையும் வரல, ஆத்துலையும் வரல. புரிஞ்சா? தமீம் அன்சாரி சஹாபி ரசூல் மாஷா அல்லாஹ் சவுத் இந்தியாவுக்கு வந்த முதல் தாயி மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய ரிசாலத் தய்யிபாவை ஜனங்களுக்கு எத்தி வைக்கிறது வந்த தாயி மாஷா அல்லாஹ். தாயி இலல்லாஹ் தமீம் அன்சாரி சஹாபி ரசூல். கடல்ல வந்த பாடி அல்ல மாஷா அல்லாஹ், கடல்ல வரல. அது பொய், அதுக்கு ஒரு தலீலும் கிடையாது மாஷா அல்லாஹ். அது சொன்னவன் கர்தாப், நாளைக்கு அவன் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும் கியாமத்துல மாஷா அல்லாஹ். நாளைக்கு அவன் அல்லாஹ்வுக்கு கியாமத்துல அல்லாஹ்வுக்கு ஜவாப் சொல்றான். எத்தனையோ பாவி இன்னைக்கு என்ன எவனோ ஒரு பைத்தியக்காரன் புஸ்தகம் எழுதி வச்சுட்டு போயிட்டான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய தௌஃபீக். அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதர் அவுலியா பாஷா நாயத்துடைய ஃபைசான், இவனுடைய வாலிதேன் ஷரீஃபனுடைய பாபரகாத் கராமத் மாஷா அல்லாஹ். சஹாபி ரசூல் மது இனாயத் அதை ரத்து செஞ்சு மாஷா அல்லாஹ் நான் கிதாப் எழுதி 30 வருஷத்துக்கு கூட ஆகுது மாஷா அல்லாஹ். ஃபைசான் தமீம் சொல்லி புரியுது, விளங்குதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு கராமத் இருந்தாலும் தமீம் அன்சாரி சஹாபி ரசூலுடைய பெரிய கராமத் என்ன? தாரணி போற்றும் தண்ணீரற்ற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலமுல் ஜின்னுக்கு அனுப்பிவிட்டு 5 வருஷம் அங்க இருந்து
மாமனா வந்து என்ன நாயகமே என் பிள்ளைக்கு வேற நிக்காக என்ன செஞ்சிடவா எஜமானே, தங்கள் உத்தரவு தான், தங்கள் நாட்டம். எஜமா சொல்லாசல் வானா உடனே ஆர்டர், ஷம்பூர் கொண்டுட்டு வா, தூக்கிட்டு வா, சாஹிபை தூக்கிட்டு வா, தமீமா மாஷா அல்லா. ஷம்பூரை தூக்கிட்டு வந்து இறக்கி விட்டுருச்சு மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல. மாஷா அல்லா, மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல இறக்கி விட்டா ஒரு சஹாபிக்கு அடையாளம் தெரியல. எல்லா சஹாபும் நினைச்சுக்கிட்டாங்க நம்ம ஜின்னு பேசிக்குமே, ஜின்னு தான் வந்துருச்சோன்னு சொல்லி. காரணம் என்ன, 5 வருஷம் வெட்டாம வந்தா தாடி மீசையான எவ்வளவு பெருசா இருக்கும் புரிஞ்சா. சில பேர் நம்ம கோலத்துல என்ன பெரிய முடி தாடியெல்லாம் வச்சிருப்பான், இது தெரிஞ்சோ தெரியாம அப்படி வச்சுட்டாலும் நம்ம தெரியல புரிஞ்சா. 5 வருஷம் கட் பண்ணாம சேவ் பண்ணாம வந்து எவ்வளவு பெரிய தாடி மீசை முடி இருக்கும், யாருக்கு அடையாளம் தெரியல. மாஷா கடைசியில சஹாபாக்கள் அப்படி என்ன தஹீராவி ஆச்சரியமா பார்க்கும்போது அங்க வர்றாங்க அஹ்லு பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃப்ஸ் முஹம்மது அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஜமா அலி நாங்க வரும்போது மாஷா அல்லாஹ் மர்ஹபன் மர்ஹபா ஹபீப் தமீம் பின் யுஆர், ஹபீபே தமீமே மாஷா அல்லாஹ். அப்பதான் சஹாபாவுக்கு தெரிஞ்சு தமீம் பின் யுஆர் நம்முடைய சகோதரர் மாஷா அல்லாஹ். அன்சார் சஹாபா எல்லாரும் ஓடி கட்டி பிடிச்சாங்க மாஷா. புரிஞ்சா. இப்படிப்பட்ட முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீம்ல இருந்த 1,70,000 சொச்சம் சஹாபத்துல என்ன அதுல துலக்காக்கள்லாம் உண்டு. அதுல யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய விசேஷம் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழங்கப்பட்ட சஹாபி மாஷா அல்லாஹ் சாஹிப ரசூலுல்லாஹ் ஸீனத் குலூபனா ஹஸரத் தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ அஃபாத அலைனா அல் பரகாத் மின்ஹு ஃபி தாரைன் ஆமீன். நாஹின் அவர்கள் மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் காலத்திலேயே 5 வருஷம் போயிட்டாங்க. நாயகத்தில் ஆர்டர் படி எங்க ஆலமுல் ஜின்னுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் இலாஹியாக்கு புறப்பட்ட பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஜமானால மாஷா அல்லாஹ் என்ன உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வஸீராக சிந்துக்கு அனுப்புனாங்க. மாஷா அல்லாஹ் 18 வருஷம் சிந்துல வந்து மாஷா அல்லாஹ் கவர்னரா இருந்து அங்க இருந்து தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக்கிட்டு மாஷா அல்லாஹ் என்ன வந்த ஊர் தான் ஜசீரா. இது தீவு மாஷா அல்லாஹ். இந்த தீவுக்கு மாஷா வந்து சஹாபி ரசூல் வந்த காரணத்தினால சஹாபி ரசூலை இங்க வந்து பலரும் சந்திச்சு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நூரை பெற்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய நூரை ஃபைதை பெற்று போனதனால இந்த ஊருக்கு பேரு சஆதத் பந்தர்ங்கிற பேர் வந்துச்சு. சஹாபி ரசூல் முத வந்து இங்க போர்ட்ல இறங்குன சஹாபி ரசூல் வரும்போது இங்க யாரும் கிடையாது, ஃபிஷர்மேனும் கிடையாது, அதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. இந்த ஊரை உண்டாக்குனது முத தமீம் அன்சாரி சஹாபி ரசூல் மாஷா அல்லாஹ். சஹாபி ரசூல் வந்து இறங்குனதுனால தான் இது பந்தர் ஆச்சு மாஷா அல்லாஹ். பந்தர்னா ஃபார்சில போர்ட் மாஷா அல்லாஹ். அது சஆதத் பந்தர், சுபிட்சமான போர்ட். ஏ காரணம் என்ன, சாஹிப ரசூலுல்லாஹ். தமீம் அன்சாரி யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய சாஹிப் மாஷா அல்லாஹ். ஃபார்சில சஹாபி, உருதுல சஹாபி. புரிஞ்சா, சஹாபியே ரசூல் சஹாபி. அசலா அரபி லோகத்துல என்ன சாஹிப ரசூல் மாஷா அல்லாஹ். சாஹிப ரசூல் தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து இறங்குனதுனால ஊருக்கு பேரு சஆதத் பந்தர் ஆச்சு மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமைன் ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரைன் நஹீரைன் நஸீரைன் நாளைன் கரீமைனிலும் அஹ்லு பைத் தஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபிலும் லாஹிரிலும் பாத்தினிலும் ஆஃபாக்கிலும் அன்ஃபுக்கிலும் ஆஃபாக்கிலும் அன்ஃபுஸிலும் காமிலாக முகம்மலாக குர்பானான சாஹிப் ரசூல் தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதது இனாயத்தி ஹிமாயத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹஷியத்தை இலாஹியான இஷ்கே முஹம்மதியும் இஷ்கே அஹ்லு பைத் தஹாரையும் நமக்கும் நம்முடைய அஹ்லுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சஹாபி ரசூலுடைய மதது இனாயத் ஹிமாயத் மாஷா அல்லாஹ் துனியாவிலும் ஆখিরাத்திலும் ஹர் சாத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் நசீப் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக மாஷா அல்லாஹ். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்தா. துஸல்லி அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும்.